ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்வி ரமேஷ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கமெண்ட்ஸ் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ப்ரோ, எல்லா இடத்துலையுமே விஜய் சாரை வச்சு நீங்க வீடியோ பண்ணும்போது எல்லா இடத்துலையும் வாய் மட்டும் தான் நீங்க அசைக்கிறீங்க, நீங்க டயலாக் பேச மாட்டேங்கிறீங்க. ஸோ உங்களுடைய ஓன் வாய்ஸ்ல விஜய் சார் படங்கள்ல சில படங்கள்ல இருந்து உங்களோட ஓன் வாய்ஸ்ல கொஞ்சம் டயலாக்ஸ் பேசி காட்டுங்க. ஆனா நான் டயலாக் பேசினா ஓகே, ஆனா பட் விஜய் சார் வாய்ஸ்ல இல்லை, என்னோட ஓன் வாய்ஸ்ல, ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோ ஹெட்செட்டை போட்டு பாருங்க. முக்கியமா 18 வயசு கீழே உள்ளவங்களும் பெண்களும் இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். வீடியோக்குள்ள போலாமா? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றோம். அதனால என்னோட ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப ரிக்வஸ்டா ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ அதுக்காக ட்ரை பண்றோம். கிட்டத்தட்ட நீங்க எத்தனை படங்கள் பார்க்க போறோம் நாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட், பிரதர் குஷி படத்துல வந்து எனக்கு விஜய் சார் பேசின டைலாக் அவரோட பாடி லாங்குவேஜ்ல உங்களோட ஓன் வாய்ஸ்ல பேசி காட்டுங்க. கஷ்டம்தான், ட்ரை பண்ணும். ஆரம்பிக்கலாமா? ஜெனி, யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ. ஜெனி, யூ ஆல்வேஸ் மிஸ்டேக் மீ. எப்ப பார்த்தாலும் தப்பா புரிஞ்சிருக்கேன். நினைச்சு பாரு, அன்னை பாபு ஒட்ட முத்த உங்களுக்கு கொடுத்தப்போ உள்ளுக்குள்ள என்ன சொல்லப்போ நீ என்ன சொன்ன? உன் பூச்சி கட்ட பத்தி இது முடிஞ்சா திறந்து பார்க்க விடுது. இவர் கூ இவர் பாவ் அப்படி திட்டல. அதுக்கப்புறம் கையில் அடிப்ப போய் சொல்ல சொன்ன நான் தான் நீங்க சரி கேட்கல. சரி, அதை விடு. நம்ம ஃபர்ஸ்ட் மீட் எடுத்துக்கேன். பாபு சாந்தி கொடுத்த லெட்டர் அதை நான் உங்ககிட்ட கொடுத்தப்போ நீ என்ன சொல்லிச்சு? அதை நான் தான் கொடுத்தேன். நினைச்சு ஐயோமா 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 உனக்கு கத்தல. நான் சொல்றேன், உனக்கு என்ன எல்லாரும் அழகு ரசிக்கணும், உன்னை அட்மையர் பண்ணணும், உங்ககிட்ட ஐடியா சொல்லணும், உங்களுக்கு ஆசை. ஆனா அதை யாராவது போயிட்டாங்க, ஐயோமா இன்சைட் அடிக்கணும் புதுக்கி விடுது. உண்மைக்கு சேர்க்கிறேன். ஆ ஆ இவ்வளவு நாள் இவ்வளவு தெரிஞ்சு இன்ன வரைக்கும் தெரிய மாதிரி பழகிட்டு அதை என்னன்னு சொல்றது? இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஒரு ஹேஷ்டாக் ப்ரெசென்ட் பண்ணி ஓகே ஓகே அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனா அன்னைக்கு நான் கீதா கூட ஃபோன்ல பேசிட்டு போது கீதா ஐ லவ் யூ சொல்லி கேஸ் பண்ணப்போ அந்த கீதா யார் தெரிஞ்சு இவ்வளவு துடிச்சேன். யாரு கீதா? யாரு? எங்க அம்மா. அப்படியே சொன்னதுக்கு அப்புறம் தான் கூலான தெரிஞ்சு கொடுத்த தம் அடிச்சு கெட்டி போறாங்க. ஹாஸ்டல் ப்ரெசென்ட் ரெடிச்சு வச்சுக்கலாம். ஆனா அந்த கீதா யாரு தெரிஞ்சு துடிச்சு அந்த பொசஷன் என்னன்னு சொல்றது? நீங்க லவ் பண்றே இல்லையா? அப்ப நானும் இடுப்ப பாக்கல. என்னடா மொட்டை மாடித ஒரு பொண்ணு கூட தனி ஒரு 5 நிமிஷம் அதை பேசிட்டு இருக்க முடியல. அதுக்குள்ள 1000 தப்பு கண்டுபிடிக்கிற ஈகோயிஸ்ட் கேரக்டர். இப்படி மெண்டாலிட்டி கேரக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டேன். அப்படியே வச்சுக்கிட்டாலும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் வரைக்கும் போகுது. அப்படி போறாலும் இந்த லவ் மேரேஜ் வரைக்கும் போகாது. ஏதாவது ஃபோர்ஸ் இப்படி மெண்டாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த மேரேஜ் வரைக்கும் இழுத்து போய் வச்சுக்க கல்யாணத்துக்கு முந்தின லேட்டு இந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டு லெட்டர் வச்சுட்டு ஓடி போயிடும். என்ன பொண்ணுடா என் வாழ்க்கையில பார்க்க ஜஸ்ட் ஜெனி. வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ மெசேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அடுத்த விஜய் சார் படங்கள் இருந்து உங்கள் டைலாக்ஸை என்னுடைய ஓன் வாய்ஸில் நான் பேசி காட்டுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட். ஹாய் பிரதர், நான் கடலூர்ல இருந்து பேசுறேன். விஜய் சாரோட பிரியமானவரை படத்துல உள்ள டயலாக்ஸ் உங்களோட ஓன் வாய்ஸ்ல அவரோட பாடி லாங்குவேஜ் பேசி காட்டுங்க. புதுசா டாஸ்க் கொடுக்கீங்களே நண்பா, ஆரம்பிச்சிருமா? அது என்ன சொன்னேன்? அவருக்கு மூடு வரும் போல அக்ரிமெண்ட் பண்றதுக்கு நான் அவரை சந்தோஷப்படுத்தணும் வாய் கூசாம சொன்னேன். நீயும் நானும் 1 இயர் கிட்டத்தட்ட 365 நாள் ஒன்னா ஒரே பெட்ரூம்ல மீட் பண்ணிருக்கோம். பல நாள் நிதானத்தில் இருந்திருக்கு, பல நாள் போதையில் இருந்திருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் தப்பான என்ன சொன்னாலும் தொற்றுப்படா இன்னமும் ரேப் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க. விருப்பம் இல்ல விபச்சாரம் கூட தொடக்கூடாது என்னோட பாலிசி. நீ ஏன் விருப்பப்பட்டு தொட்டப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணேன். இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்களை மேய்க்கிறதுக்கு ஆம்பளைங்க அதிகபட்ச செலவு பண்றதே ஒரு முளை மல்லிகைப்பூ ஒரு பாக்கெட் அல்வாவும் தான். எனக்கு அதெல்லாம் தேவை. சின்னதா ஒரு ஸ்மைல் போதும். ஒரு வருஷத்துக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பொண்ணு தான் இருக்க முடியும். அந்த கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை. ஐ மேட் ஓவர் சார். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் பேசுற டயலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து
எப்படி பண்ணிக்கணும்னு தெரியல. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்டும் ஷேர் என்னை அடுத்த கடந்து கொண்டு போகும். ஓகேவா?